வணக்கம். பங்குச்சந்தை இணையதளத்திற்கு வரவேற்கிறோம். இப்போ ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மூணு நமக்கு தேவை. டிமேட் அக்கௌண்ட் எதுக்குன்னா நம்ம வாங்குகிற ஷேரை விற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்ம வாங்கின ஷேர்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா ஷேரை வாங்கி விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இடைநிலை அக்கௌண்ட், ஒரு இன்டர்மீடியட் அக்கௌண்ட், அதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்னென்னா நம்ம இப்போது வாங்கணும் விற்கணுன்னா நமக்கு பணம் வேணும். ஸோ அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பேங்க்கோட சைட்டுக்கு தான் போகணும். பேங்க்லேருந்து தான் நம்ம பணத்தை எடுக்கணும். ஸோ நமக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணும். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஷேர் ட்ரேடிங் பண்ண முடியும். ஏன் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும்? ஏன் டிமேட் அக்கௌண்ட் எதுக்குன்னா, இப்போ ஷேர்ஸ் எல்லாம் முன்னே மெட்டீரியலிஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தது, அதாவது பேப்பரில் இருந்துச்சு. ஸோ ஷேரை வாங்கி விற்கிறது ஒரு கடினமான காரியமாக இருந்தது. இப்போது டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் வந்ததுனால நம்ம ஷேர்ஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம வாங்கின ஷேர் நமக்கு ஒரு அத்தாச்சி, இந்த ஷேர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, இந்த ஷேர் வாங்கினதுக்கான அத்தாச்சி, அந்த ஷேர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் டிமேட் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்றது ஜஸ்ட் ஷேர்ஸை வாங்கி விற்கிறதுக்கான ஒரு இன்டர்மீடியட். இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஷேரை வாங்குகிறேன், நான் ஷேரை விற்கிறேன். பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பணத்தை எடுக்கிறவங்க பணத்தை விற்கணும், ஷேர்ஸ் வாங்குறத விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம பணம் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறது தான் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்மளோட பேங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு யார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, நிறையா ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ், நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமான சார்ஜஸ், ஒவ்வொரு விதமான சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் பொதுவாக இந்த 3 அக்கௌண்ட் நமக்கு தேவை. இந்த 3 அக்கௌண்ட்டையுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது பேங்கிங் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, பேங்கிங் சைட்டில் பேங்க் அவங்க மட்டும்தான் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தர முடியும். இதை பற்றி நான் பிற்பாடு சொல்கிறேன். இப்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இருக்குது, ரிலையன்ஸ் மணி இருக்குது, ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருக்குது, ஷேர்கான் இருக்குது, ஆனந்த் ரத்தி, ஏஞ்சல் புரோக்கிங், மோதிலால் ஓஸ்வால். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இந்த 2 இதுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா 2 பேர்த்துக்கிட்டையுமே பேங்க் இருக்குது. ஸோ அப்போ பேங்க் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலோ, இல்லை ஹெச்டிஎஃப்சியில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலோ, இல்லை எஸ்பிஐ கேபிட்டல் செக்யூரிட்டிஸில் உங்களுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலோ, அந்த இடத்துல உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப ஈஸியாக வாங்கிட முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்டு இருக்குது. ஸோ நம்ம திரும்ப நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், நான் ஷேர் ட்ரேடிங் பண்ணணும்னு போய் கேட்டோம்னா நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் இப்போ sharecan.com, anandrathi.com, angelbroking.com போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தருவாங்க, ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம நிச்சயமாக பேங்க் நாடி தான் ஆகணும். ஸோ நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுலேயுமே எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களுக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் யார் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்கில் நம்ம ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும். இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஐசிஐசிஐஸில் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் டிமேட் பண்ணுறதும் ஷேரை வாங்குறதுக்கான பணத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதிலே இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி இல்லை, எனக்கு மற்ற செக்யூரிட்டிஸ் பிடிச்சிருக்கு, அதாவது பேங்க் அல்லாத செக்யூரிட்டிஸ் பிடிச்சிருக்கு, அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குது, விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்கான் இருக்குது, ஆனந்த் ரத்தி, ஏஞ்சல் புரோக்கிங், மோதிலால் ஓஸ்வால், இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா கம்பெனிஸ்குள்ளேயும் பொதுவாக 3 விதமான சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் தேவை. ஸோ அதுக்கு இது ஒன் டைம் சார்ஜஸ் தான். டிமேட் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இது வருஷம் நம்மளோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டு வசூலிப்பாங்க. அதுதான் டிமேட் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். பார்த்திங்கன்னா ஒரு 500 அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை இந்தியாவில். இதுதான் அதிகபட்சமாக நமக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி சார்ஜஸ் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேட்ஸ், அதாவது நம்ம ஷேரை வாங்குகிறோம் விற்கிறோம், ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் தரணும்.
எப்படி இப்போ நான் 100 ஷேர் வாங்குகிறேன், 100 ஷேர் வாங்குகிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குகிறேன் 100 ஷேர். ஸோ அந்த 1000 ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்களுக்கு ப்ரோக்கரேஜாக தரணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கு ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கம்பெனிஸோட ஷேர்ஸ் எப்படி அவங்க எவ்வளோ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்றத போட்டிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SBI செக்யூரிட்டிஸ். ஸோ அவங்க வந்து brokerage ஃபார் டெலிவரி, brokerage ஃபார் intraday ட்ரேடிங். ஸோ இது வந்து 0.50% சார்ஜ் பண்ணுறாங்க. brokerage ஃபார் intraday ட்ரேடிங் 0.10% சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ brokerage ஃபார் டெலிவரி, brokerage ஃபார் intraday ட்ரேடிங் இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே ஸ்லைட்க்கு வந்து நான் உங்களுக்கு இதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாளைக்குள்ளே அன்னைக்கே நீங்கள் ஷேரை வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு பேர் தான் இன்ட்ராடே. ஷேர் நான் காலையில் வாங்குகிறேன், மத்தியானம் விற்றுடுறேன். ஷேர் நான் மத்தியானம் வாங்குகிறேன், ஈவினிங் விற்றுடுறேன். இந்த மாதிரி ஒரே நாளுக்குள்ளே உங்களுக்கு ஷேரை ட்ரேடிங் பண்ணி முடிக்கிறதுக்கு பேர் தான் இன்ட்ராடே. டெலிவரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஷேர்ஸ் எனக்கு வந்து நான் அன்னைக்கு விற்கல, நான் வந்து என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஷேரை வச்சுக்குவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேரை வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த ஷேரை வாங்குகிறேன், நான் இன்றைக்கி விற்கல, நான் வந்து நாளைக்கு நாளான்னைக்கு விற்றுக்குவேன், இல்லைனா நான் எனக்கு எப்போ விருப்பமோ நான் அப்போ விற்றுக்குவேன் அப்படிங்கிறது பேர் தான் டெலிவரி. ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் டெலிவரி ட்ரேடிங்க்கும் சார்ஜஸ் வந்து மாறுபடும். அதே மாதிரி டெலிவரி சார்ஜஸ் பார்த்தீங்க, அதாவது நீங்கள் இப்போது இன்ட்ராடே ட்ரேடிங் ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் அந்த ஷேரை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னால் காலையில் நீங்கள் அந்த ஷேரை வாங்கியிருக்கீங்க, சாயங்காலம் அந்த ஷேரை விற்கல. ஸோ நீங்கள் விற்கலனாலும் அடுத்த நாள் அது டெலிவரியாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு ஷேரை எப்போ வாங்குறீங்களோ அப்போ அன்னைக்குள்ளே நீங்கள் அதை விற்றுட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது பேர் இன்ட்ராடே, உங்களுக்கு அது தனி சார்ஜஸ். இப்போ வந்து நீங்கள் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் 3:30க்கு மேலே ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 3:30. ஸோ நீங்கள் இந்த இன்டர்வலில் நீங்கள் எப்போ ஷேரை வாங்கி விற்றீங்கனாலும் அது இன்ட்ராடே. அதை மறந்துட்டு நீங்கள் ஷேரை விற்காமல் விட்டுட்டிங்கன்னா அது டெலிவரிக்கு சேஞ்ச் ஆகிடும், அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் சொல்கிறேன், SBI கேபிட்டல் செக்யூரிட்டிஸ் பாருங்கள், ஃபஸ்ட் இதில் இருக்குது. இதில் brokerage ஃபார் டெலிவரி, brokerage ஃபார் இன்ட்ராடே. ஸோ இப்போ டெலிவரி இன்ட்ராடே என்னன்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. டெலிவரிக்கு எப்போவுமே சார்ஜஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா அந்த ஷேர் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் ரொம்ப நாள் இருக்க போகுது. இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எப்போவுமே சார்ஜஸ் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் அன்றைக்கே அதை வாங்கி விற்கிறீங்க. ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அது வரல. ஸோ பேங்க்குக்கு வந்து அவங்களோட செலவு கம்மி, அதனால் நமக்கு சார்ஜஸ் கம்மியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து எல்லா ஷேர் ட்ரேடிங்ஸோட இதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு மாறுபடும், ஏன்னா இது வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள போட்டி ஜாஸ்தியாக இருக்குது. யார் வந்து அதிக விலை கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் ஷேர் ட்ரேடிங் பண்ண போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எது விருப்பமோ நீங்கள் அதுபடி செய்யலாம். உங்களுக்கு எந்த ஷேர் புரோக்கர் உங்களுக்கு வந்து ஃபிசிபிளாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, T+3 ரூல். இது என்னென்னா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கின ஷேர், அதாவது இப்போது காலையில் நான் ஷேர் வாங்கியிருக்கேன், அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் அதை விற்கல, ஸோ டெலிவரியாக மாறிடும். அப்போது எனக்கு எப்போது அந்த அமௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் வரும். நீங்கள் என்றைக்கு ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 3 நாள் கழிச்சு தான் அந்த அக்கௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட் செட்டில் ஆகும். அதான் T+3 அப்படிம்பாங்க. ஸோ எப்போ வந்து நீங்கள் ஷேர் வாங்கினீங்கனாலும் நீங்கள் 3 நாள் கழிச்சு தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வரும். அதே மாதிரி நீங்கள் ஷேரை விற்கணுன்னாலும் நீங்கள் 3 நாள் கழிச்சு தான் விற்க முடியும், ஏன்னா அந்த ஷேர் அப்போ தான் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு நாள் ஷேர் காலையில் வாங்கிட்டு ஈவினிங் விற்காமல் விட்டிங்கன்னா அது டெலிவரியாகவே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராடேலேருந்து அது டெலிவரியாக மாறிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் அப்படி விற்கணுன்னா நீங்கள் 3 நாள் கழிச்சு விற்கலாம். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங், டெலிவரி ட்ரேடிங் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். பட் எப்போவுமே இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ட்ரேடர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் வந்து பணத்தை
விடுறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியலன்னா நீங்கள் உடனே அன்றைக்கி விற்றாகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பற்றி கவலைப்படாதீங்க, உங்களோட அமௌண்ட்டு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. பட் டெலிவரி அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் வந்து நாளைக்கு ஏறலாம், நாளான்னைக்கு ஏறலாம், இல்லை 6 மாதம் கழிச்சு ஏறலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லை உங்களுக்கு எது சௌகரியமாக படுதோ நீங்கள் அந்த ஷேரை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.